எது ஏற்ற காலம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு என்று ஒரு காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலேயாம். பிரசங்கி 3:1 முதல் 11 வரை அடங்கியுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சவுலின் மரணத்துக்கு பின்பு சவுலின் படைத்தலைவனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். ஒரு நாள் அந்த இஸ்போசேத் தன்னுடைய வீட்டிலே மத்தியான வேளையிலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது, அவனுடைய படைத்தலைவர்களில் 2 பேர் அவனை கொன்று அவனுடைய தலையை வாங்கி தாங்கள் தாவீதுக்கு நன்மை செய்வதாக நினைத்து அவனுடைய தலையை எடுத்துக்கொண்டு தாவீது தங்களுக்கு பரிசு தருவான் என்று சொல்லி தாவீதினிடத்தில் சென்றார்கள். தாவீது அவர்களை கண்டபோது அது தேவ சித்தம் என்று சொல்லவில்லை, மாறாக கோபம் கொண்டு வீட்டிலே படுத்திருந்த நீதிமானை கொலை செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை கொலை செய்ய தன்னுடைய சேவர்களுக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாம் தேவ செயல் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது. தேவன் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். மனிதனுடைய விருப்பத்துக்கும் பிரயாசத்துக்கும் அவர் விட்டுக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் பொருள். எல்லாம் தேவ சித்தம் அல்ல. தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல ஞானமாக நடக்க வேண்டும், பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த குலைச்சலாகாதபடி நாம் நடந்து மற்றவர்கள் நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிற காலம் வரும்போது எல்லா சத்துருக்களையும் நம்மை விட்டு அகற்றி அவர் நம்மை உயர்த்துவார். இவன் இப்படி பேசிவிட்டானா, இவன் இப்படி செய்து விட்டானா என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறை சொல்கிற விதத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிற விதத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யாமல் நாம் பொறுமையோடு காத்திருப்போமானால் தேவ சித்தம் நம்மிடத்தில் நிறைவேறும். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.